மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 4/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 988. ஓகே, 3 நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம 8-9 அடிச்சிடுறீங்க. ஆனாலும் நம்ம என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 8 5லேருந்து ஒரு நம்பர் எடுத்துருந்தோம். ஆனால் இதில் 8ஆம் நம்பர் மட்டும் தான் நமக்கு இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 1 4லேருந்து ஒரு நம்பர் தான் இன்றைக்கி ஒரு அருமையான இன்னைக்கு சேர்ந்துருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மள இன்றைக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்க்கலாம். 4ஆம் தேதிக்கான ஒரு கசிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்டியை நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 84 288 011 89 இந்த நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அரை மாதத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். நம்மளே வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணால் அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நமது சேனல் பேர் சொல்லி பண்ணால் உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, நம்மளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம 882 இந்த 882 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். ஓகேவா? 882 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 537 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 1 அப்படி 5 கிடச்சிருக்கு. 1 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 882 வச்சு நமக்கு 1 5 கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 805. இந்த 805 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 805 டேன் ஆப்ஷன் 537 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி 3 கிடச்சிருக்கு. 5 அப்படி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 805 வச்சு நமக்கு 5 3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 473. இந்த 473 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 473 டேன் ஆப்ஷன் 537 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9 அப்படி 7ன்னு கிடைச்சிருக்கு. 9 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 473 வச்சுட்டு நமக்கு 9 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 477 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 477 டேன் ஆப்ஷன் 537 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 3ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 477 வச்சடி நமக்கு 8 3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 890. அந்த 890 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த 890 டேன் ஆப்ஷன் 537 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 890 வச்சு நமக்கு 8 7ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 983. அந்த 983 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 983 டேன் ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் 9 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 983 வச்சுட்டு நமக்கு 9 2ன்னு கிடச்சிது. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 988. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 988 டேன் ஆப்ஷன் 537 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லாட்டி 6. ஓகேவா? 0 அப்படி இல்லாட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 988 வச்சுட்டு நமக்கு 0 அப்படி 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்ததுன்னு டைப் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 7 நாள் ரிசல்ட் எடுத்தோம். 7 நாளுமே பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி நம்மளே. ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 882 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். ஓகேவா? 882 போட்டு வரும். இதில் மீண்டும் டேன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 462 போட்டு வரும். இதில் புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 882 வச்சுட்டு நமக்கு 8 6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 805. இந்த 805 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
நம்ம இந்த 805 டேன் ஆப்ஷன் 462 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 3 அப்படி 8 கிடைச்சிருக்கு. 3 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இதே 805 வச்சுட்டு நமக்கு 3 8 கிடைச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ஆன்சர் 473 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 473 டேன் ஆப்ஷன் 462 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 9 அப்படி 4 கிடச்சிருக்கு. 9 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 473 வச்சுட்டு நமக்கு 9 4 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 477. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 477 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 0 கிடச்சிருக்கு. 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 477 வச்சுட்டு நமக்கு 7 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பற்றி நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 890. அந்த 890 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். 890 டேன் ஆப்ஷன் 462 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 3 அப்படி 6 கிடச்சிருக்கு. 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 890 வச்சுட்டு நம்ம 3 6 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 983 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 983 டேன் ஆப்ஷன் 462 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அப்படி 5 கிடச்சிருக்கு. 8 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 983 வச்சடியில் நமக்கு வந்து 8 5 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 988. 988 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 988 டேன் ஆப்ஷன் 462 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 7 அப்படி 9 கிடச்சிருக்கு. 7 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 988 வச்சு நமக்கு 7 அல்லது 9 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு 7 4 ரிசல்ட் வச்சு எடுத்து வந்து 2 மெத்தடுமே 7 நாளே பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்மளே ஒரு ஓகேவா, இது வந்து ஒரு கசிங் மட்டும் தான். ஓகே, நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல் போர்டு எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படி இல்லாட்டி 6லேருந்து ஒரு நம்பரும் 7 அப்படி 9லேருந்து ஒரு நம்பரும் வர மாதிரி எடுத்து வந்திருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேசேஜ்னால் ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 0 வந்துச்சுன்னா 0 7 70 0 9 90 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 67 76 69 96 வர மாதிரி நம்ம வந்து எடுத்து வந்துருக்கிறோம். இந்த நம்பர்ஸ் மேட்ச் பண்ணால் வந்துச்சுன்னா போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நம்மளே இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா. மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட் கசிங் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 988 ஓகேவா. 988 பார்த்தீங்கன்னா அருள் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் நம்பர் ஒரு அருமையான சொல்லக்கூடிய சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கூட ஒரு அருமையான சொல்லி கொடுத்துருக்குள்ள. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்குள்ள. இன்றைக்கி வந்து 8ஆம் நம்பர் வச்சுருந்தப்போ இன்றைக்கி பி போர்டு சி போர்டில் 2 போர்டுலையுமே ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கேன். அடுத்து திருவேங்கடம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 4 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 9ஆம் நம்பர் ஒரு சூப்பராக வெட்டி கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிபிசிஎஸ்சி 98 கொடுத்துருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. அடுத்து ஓம் சக்தி சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 9 கொடுத்துருக்காப்புல. இதில் 9ஆம் நம்பர் சூப்பரான அவர் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் திருட்டு சொல்லி ஏபிபிசி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 5 8 கொடுத்துருக்காப்புல. இல்லை 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸில் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான கசிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 அல்லது 8 கொடுத்துருக்காப்புல. இல்லை 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ். அடுத்தபடி முருகன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 90 09 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 8 போட்டு வந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து எம்ஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 8 கொடுத்துருக்காப்புல. இல்லை 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காங்க நம்மளே. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெட்டின்னு சொன்னால் நமக்கு வந்து நமது சேனல் பார்த்தீங்கன்னா சுவாதி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து 98 பார்த்தீங்கன்னா ஏபிஏசியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி நம்மளே. நமது சேனலில் பார்த்தீங்கன்னா சுவாதி அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் முதல் நாள் ஒரு ஃபுல் வினிங் கொடுத்தாப்புல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் ரிப்பீட்டட் நம்பர் அடிக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்க. ஏன்னா ரொம்ப மோசமாக விளாட்றாங்க. அடுத்து சவுதராஜன் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 2 8 கொடுத்துருப்பில் இன்றைக்கி 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கு சூப்பரான வெட்டி. அடுத்து ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 8ஆம் நம்பர் எடுத்துட்டாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா
அவர் ஏ போர்டு வரும்னு எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் பி போர்டு 9 கொடுத்துட்டாப்புல. ஆனாலும் எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஏகேஎம் அவர் பார்த்தீங்கன்னா 3, 4, 8 கொடுத்துருக்காப்புல. அது பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளே. அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஏபிசிசி ஒரு சூப்பரான வெற்றி கொடுத்துருக்கீங்க. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா 97, 79, 97 கொடுத்துருக்காப்புல. ஒரு 8 போட்டுருந்தோம்னா ஒரு சூப்பரான வெற்றி வந்துருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே மேலே நாளைக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மறக்காம ஒரு சிறப்பான ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன் நம்பி. கணிப்பில் வந்துச்சுன்னு டைப் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி கெஸ்ஸியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா?